ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15:2. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத மரத்தை அறுத்து போடுறாருங்களாம். கனி கொடுக்கிற மரத்தை தான் சுத்தம் பண்றாரு. அப்போ சுத்தம் பண்ற வேலை யாரோட வேலை? தேவனுடைய வேலை. நம்ம வாழ்க்கையில சில பேர், நம்ம மனுஷங்க பாருங்க, நம்ம கூட பழகுறவங்க சில பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. எதுக்கு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, நல்ல மனுஷர்களை தேவன் சேர்ப்பார். சில தவறான மனிதர்களோடு நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு அவர்களை பிரிச்சு எடுப்பார். அப்போ நல்ல மரம் பாருங்க, கனி கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில நல்ல கொடியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம கனி கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்படின்னா சில கஷ்டங்கள் நமக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா, கூட இருக்கிற மனுஷங்களை ஏன் நம்ம கிட்ட பழகுறாங்க, சில பேர் பிரிஞ்சு போறாங்க, நம்ம வாழ்க்கையில யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா நிரந்தரமா வரமாட்டாங்களான்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா கடவுளே இந்த வேலையை செய்யறார். சில இடங்கள்ல பாருங்க, பிரிச்சு சில மனுஷங்களை கொண்டு போறத வேதத்தின் அடிப்படையில நான் பார்த்திருக்கேன். யோசேப்பை பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரனை கூட வாழவே விடல. ஏன் வாழ விடல? அவங்களா கொண்டு போய் ஒரு குழியில போடுறாங்க. அவங்களா போயிட்டு பாருங்க, ஒரு பார்வோன் வீட்டுல போயிட்டு மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து உயரத்துக்கான வாய்ப்பு வருது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, உன் இனத்தையும் உன் சொந்த தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். சில பேர் கூட இருந்தா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் என்னமோ தெரியலங்க, நான் கூட நிறைய பேர்கிட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பா பழகணும், அன்பா இருக்கணும், கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா கடவுள் பாருங்க அந்த இடத்துல எனக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லியிருக்காரு. கர்த்தரை நம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் நினைப்பேன், அதுக்காக மனுஷங்க கூட வாழாமையா இருக்க முடியும், மனுஷங்க கிட்ட பேசாமையா இருக்க முடியும், எனி டைம் கடவுள்கிட்டயே இருக்க முடியுமா? இந்த பூமியில தானே வாழ்றோன்னு. ஆனா கடவுள் எதுக்காக நம்ம கிட்ட சொல்றாரு பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனை நம்பாதீங்க, பழகுங்க, பேசுங்க, எல்லாரோடையும் இருங்க, அன்பா இருங்க. கடவுளே அதானே சொல்றாரு. கொரிந்தியர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். 10 கற்பனையும் 2ஆ பிரிச்சு 2 வார்த்தையில கொடுக்கிறார். முதல்ல தன்னை நேசிக்கணும், தன்னை போல பிறரை நேசிக்கணும். அவர் அன்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும் வரல, அவர் யார்கிட்டயும் பேசாதுன்னு சொல்லவும் வரல. அவர் சொல்ற விஷயத்த நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். எல்லாரோடையும் பழகலாம், ஆனா கடவுள் மேல மட்டும் தாங்க நம்ம நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போற காரணம் என்னன்னா, மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சிடறோம். நிறைய பேர் பாருங்க, பிசினஸ் கூட நிறைய இன்னைக்கு உடஞ்சு போகிற காரணம் மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, இவன் என் கூட இருந்தா துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தரோட அமௌண்ட்டை போட்டு இன்னொருத்தர் வேலை மட்டும் செய்யறாங்க. கடைசியில பாருங்க, அமௌண்ட் போட்டவரு அமௌண்ட்டே இல்லாம ஒண்ணும் இல்லாம போயிடுறாரு. ஆனா இந்த அமௌண்ட்டே இல்லாம வந்தவர் என்ன சொல்லுவார் பாருங்க, நான் தான் உழைச்சேன், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி எல்லாமே நஷ்டமாயிடுச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி பிடிங்கிட்டு போயிடுவார். இப்படிதான் வாழ்க்கையில சில மனுஷங்களை நம்பும் போது நம்ம வாழ்க்கையில சில பாடங்களை கத்துக்கிறோம். அப்போ கடவுள் சுத்தம் பண்றாரா? நீங்க அனுமதிங்க. உங்க வாழ்க்கையில கடவுள் சுத்தம் பண்ணினா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய போறதா அர்த்தம். அப்படிதான் இங்க சொல்றாரு பாருங்க, நல்ல கனி கொடுக்கிற மரமா உன்னை மாத்தணும் அப்படின்னா சுத்தம் பண்ணுவேன். சுத்தம் பண்றது எதுக்குன்னா, ஏற்கனவே கனி கொடுக்கிற மரம் தான், ஆனா சுத்தம் பண்ணா இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல வருது. அப்போ அதிகமா கனி கொடுக்கணும், நீங்க மத்தவங்களுக்கு அதிகமா பிரயோஜனமா இருக்கணும். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே மத்தவங்களுக்கு பிரயோஜனமா வாழ்றது இல்ல. தான் குடும்பம், தன்னுடைய வீடு, தன்னுடைய பிசினஸ், தன்னுடைய வாழ்க்கை, நான் மட்டும்தான், நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் வாழ்வேன், யாருக்கும் எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன், இப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னா, கனி கொடுக்கணும்னா சில மனுஷங்க கிட்ட இருந்து பிரிச்சு சில மனுஷங்களோட இணைப்பார். அது கர்த்தர் செய்கிற காரியம். ஏன்னா சில மனுஷங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுனால அவர் கெட்டவரும் கிடையாது, சில மனுஷங்களோட சேர்க்கறதுனால இவர் நல்லவரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எப்பயுமே நல்லவரா தான் இருக்காரு. அதனாலதான் எந்த மனுஷங்க கிட்ட பிரிக்கணும், எந்த மனுஷங்க கிட்ட சேர்க்கணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம பாருங்க, அவருடைய வாழ்க்கையில முதல்ல கொண்டு போயிட்டு பாருங்க எந்த இடத்துல வைக்கிறாரு, அங்கங்க கூடாரத்தை போட்டு வாழ்றாங்க. ஒரு அட்ரஸே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆபிரகாமுக்கு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா கடைசியில அவருடைய வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கையா தேவன் கொடுக்கிறார். அந்த இடத்துல பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் இல்லையா? அப்படிதான் பாருங்க, லோத்துவும் ஆபிரகாமும் பிரிஞ்சு போறாங்க. என்னத்துக்காக இன்னைக்கு பிரிஞ்சு போறோம்? சொத்துக்காக தான் பிரிஞ்சு போறோம். நிறைய குடும்பத்துல இன்னைக்கு நடக்குது. ஆனா இங்க பாருங்க, சொத்து நிறைய இருக்குன்னு பிரிஞ்சு போறாங்க. சொத்து குடுக்கலன்னு பிரிஞ்சு போறதுதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா பைபிள்ல பார்க்கும்போது சொத்து நிறைய இருக்கு, பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சாம். அதனால பாருங்க, ஆபிரகாமும் லோத்துவும் பிரிஞ்சு போறாங்க. லோத்து தான் பிரியிறாரு, ஆபிரகாமும் விட்டு கொடுக்குறாரு. போப்பா, நீ உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ, எங்க பசுமையா இருக்கோ, எங்க பெட்டரா இருக்கோ, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க
அவர் எல்லாத்தையுமே சந்தோஷமா கொடுத்து அனுப்புறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில சுத்தம் பண்றாரா? சில நேரத்துல அவர் பாருங்க, ஒரு வாழை மரத்துக்கு கீழே இன்னொரு வாழை மரம் முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வாழை மரத்தை எடுத்து பிடுங்கி தனியா வைக்கும் போதுதான் அது கனி கொடுக்கிறதா மாறும். உங்க வாழ்க்கையில சில பேர் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சில பேர் வேணான்னு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கைய தேவன் தனித்து வச்சிருக்காரா? நீங்க யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? கடவுள் உங்க கூட இருக்கிறாருங்க. நீங்க கனி கொடுக்கும்படியாக உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்காக தான் அவர் தனியா வச்சிருக்காரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களை அனாதையா விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா இல்ல. நீங்க கனி கொடுக்கிறவங்க, மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறவங்க. இன்னைக்கு நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ட்ரஸ்ட்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அடி மட்டத்துல இருந்து உயர்ந்தவங்க தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு பாருங்க பல உதவிகளும் பல உதவி செய்கிற உள்ளங்களும் ஒரு ஹாஸ்டலோ இல்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யற முதியோர் இல்லமோ தொடங்கியிருக்காங்க. அதெல்லாம் எதுக்காக தொடங்குறாங்க? மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் நம்ம கஷ்டப்படும் போது தாங்க அது வரும். மத்தவங்களுக்கு நீங்க நல்லாவே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. ஆகையால் தான் தேவன் உங்களை சுத்தப்படுத்துகிறார். தேவன் சுத்தப்படுத்தலைன்னா நம்மளை யார் சுத்தப்படுத்த முடியும்? அவர் சுத்தப்படுத்துறாரா? தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை கனி கொடுக்கிறவரா மாத்துவார். சில பேரோட வாழ்க்கையில கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தினாதான் குழந்தையே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால டாக்டர் செய்யறது தப்பா? இல்லங்க. கடவுள் உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிறவரா மாத்துறதுக்கு சுத்தம் பண்ணனா நீங்க அனுமதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. சுத்தம் பண்ணுகிறார் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். சுத்தம் பண்றது எதுக்காக? தேவையற்ற பொருட்களை யாருமே சுத்தம் பண்ண மாட்டாங்கப்பா. தேவையான ஒரு பொருளை பத்திரப்படுத்தணும், அது நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் அதை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி அதை ஷோகேஸ்ல வைப்போம். அது போலதான் எங்க தேவன் ஆண்டவரே எங்களை ஒரு சில நேரங்கள்ல சில மனுஷங்க கிட்ட இருந்து பிரிச்சு சில இடங்கள்ல இருந்த ஆண்டவரே நீங்க பிரிச்சு அதை நடத்துறீங்க அப்படின்னும் போது அதை நாங்க புரிஞ்சுக்கணும், நாங்க நிதானிக்கணும். தேவன் பெரிய காரியங்களுக்கு கொண்டு போறார். எங்க வாழ்க்கையை அனாதையா விடுறதுக்காக இல்ல. என் தேவன் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நாங்கள் கனி கொடுக்கிறவராக, மற்றவர்களுக்கு உதவி செய்யறவராக, ஒரு பெரிய இடத்தை எங்க தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய பிசினஸ் ஆகட்டும், பெரிய ஊழியமாகட்டும், பெரிய ஆண்டவர் ஏசப்பா கான்ட்ராக்ட் கொடுக்கிற மனிதர்களாகட்டும், அவங்க கூட இணைக்கிறது எதுக்குன்னா ஆண்டவர் எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் பாசிட்டிவாக நினைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நெகட்டிவ் தாட்டை கொண்டு வருகிற பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாம் அழித்து போடுங்கப்பா. ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரை வெக்கப்பட்டு போகக்கூடாது என்பதே உங்களுடைய சித்தமா இருக்கிறது. நீங்க சிலுவையில எங்களுக்காக வெக்கப்பட்டு தொங்குனீங்க, அவமானப்பட்டு தொங்குனீங்க. எதற்காகனா ஒரு மனுஷனும் வெக்கப்பட்டு போக கூடாது. உங்களுடைய அன்பு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தெரியப்படுத்துங்க சுவாமி. உணர்த்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.